வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே அடியான் மூலமாக பேச இருக்க தேவ வார்த்தை ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஒளிபெருக்கி மூலமாக உள்ளே வெளியே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு அவனுடைய வார்த்தை மிகுந்த ஆசீர்வாதமாய் நாட்டி தாருங்க. அது மாத்திரமல்ல, தேவ செய்தியை ஆண்டவரை முகநூல் மூலமாக, யூடியூப் மூலமாக ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. மீதியான நேரத்திலே உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க, ருசித்து பாருங்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் என்ன செய்றேன், ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்திருக்கிறேன். அவனுடைய அன்பை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக தெய்வம் அவதரித்தனுடைய நோக்கம், கிறிஸ்துவ வாழ்வில் இருக்கிற உனக்கும் எனக்கும் என்ன உண்டு? பாடுகள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். எவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்று சொல்லியிருக்கிறார். கிரைஸ்ட் என்று சொன்னாலே நம்முடைய உலகத்துல பாடுகள் நிறைந்த வாழ்வுதான். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் உன் சிலுவை என்றால் பாடுகளை கொடுக்கும். பாடுகளை சுமந்து தீர்த்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அதனாலதான் அவனுடைய வார்த்தை சொல்லுது, உலகத்திலே உபத்திரம் உண்டு, திறன்போல் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். உலகத்திலே உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தனுடைய நோக்கம் என்ன? ஏன் ஜெயிச்சிருக்கிறாரு? நம்மளுக்கு ஏன் பாடுகள் வருது? நம்மளுக்கு ஏன் கஷ்டம் வருது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இங்கே வேதவசனம் சொல்லுது. பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தமாக உபத்திரம் உண்டு, திறன்கொள் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். எதை நம்ம இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. பசிச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். என்ன செய்ய முடியும்? பசிச்சாதான் சாப்பிட முடியும். அப்ப பசி என்னும் உணர்வு உன் சரீரத்தில் இருந்தாதான் நீ ஆகாரத்தை தேடுவாய். ஆமென். ஆதாம் பாவம் செய்த பொழுது பிதாவானவர் அந்த ஏதேன் தோட்டத்தை துரத்தி விட்டு, நீ உழைத்து உன் நெற்றி வேர்வை நிலத்தில சிந்தி சாப்பிடுவாய் என்று சொன்னார். ஆமென். அப்ப ஒரு ஆகாரத்தை நாம் சாப்பிட வேண்டும் என்றால் நாம் கஷ்டப்பட்டாதான் அது கிடைக்கும். எந்த பொருளும் லேசா கிடைச்சிச்சு அதுக்கு மரியாதை கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எத்தனையோ அடிகளையும் அவமானங்களையும் கேவலங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? பெற்று உனக்கும் எனக்கும் பாவத்தில் இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தார். தன் இரத்தத்தையே சிந்தினார் என்று பார்க்கிறோம். அல்லையா? உன் ரத்தம் கொஞ்சம் சிந்தித்தா உடனே என்ன செய்யற? அது கட்டு போடுற இது பண்ற ரத்தம் சிந்திடக்கூடாது. ஆனால் நீனும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தன் திரு ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு வலியை அனுபவித்திருப்பார். லேசா ஒரு சின்ன முள்ளு குத்தினாலே வலிக்குது, கல்லு தட்டிட்டா வலிக்குது, ரத்தம் வந்தா வலிக்குது. ஆனால் லேசா உங்களுக்கு அவர் விடுதலையை பெற்று தரவில்லை. அநேக பாடுகளின் மத்தியிலே அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கிறது மாத்திரமல்ல, உங்களை அது சுத்திகரிக்கிறது, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, உங்களை பரலோக ராஜ்யத்தில் அழைத்து செல்வதற்காகவே. கெட்டு போய் இருக்கிற உன்னை, பாவத்தில் இருக்கிற நீ, சாபத்தில் இருக்கிற நீ, அல்லேலூயா, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரம் 21வது வசனம். அல்லேலூயா. குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். அது விளக்கமாயிருக்கும். ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறுகணத்தை காமின்னு சொல்லிட்டார். ஆமென். ஒரு கணத்துல அரைஞ்சா மறுகணத்தை, அப்ப ஒரு கணத்துல எந்த பக்கம் அரைகிறோம்? நான் இந்த சைடு இருந்தா அந்த உங்களுக்கு எந்த பக்கம்? அது இடது பக்கம். ஆமென். அதுக்கு ஒரு தனி விளக்கம் இன்னொரு நாள் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் என்ன செய்யும்? வரக்கூடும். ஏன் பாடு வருது? ஏன் உன் வாழ்க்கையில துன்பம் வருது? அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு, என்ன செஞ்சாலும் கஷ்டமா இருக்கு, என் வாழ்க்கை எனக்கு சோறு இல்லை, வேலை இல்லை, மன நிம்மதி இல்லை, எனக்கு எப்ப பார்த்தாலும் விரோதமாய் பேசுகிறார்கள், நான் நன்மை செய்தாலும் எனக்கு விரோதமா பேசுறாங்க, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாமல் வாசற்படியில பாவம் படுத்து கிடக்கிறதுன்னு சொல்லி இருக்குது. ஆனா நான் எத்தனையோ பேருக்கு நல்லதுதான் செய்கிறேன், ஆனா என்ன ஒருத்தனுமே நல்லவன் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, தேவன் ஒருவனை தவிர மற்ற ஒருவனும் நல்லவன் அல்ல. தேவ பிள்ளைகளை கலாத்தியர் புத்தகம் 6:7 சொல்லியிருப்பாருங்க. நம்முடைய சொந்த தவறுகள்னாலதான் பாடுகள் வருது, சும்மா வரல. நீனே என்ன செஞ்சிருக்கிற? பாட வரவழைச்சுக்கிற. ஆமென். மோசம் போகாதீர்கள். பாத்தீங்களா? மோசம் போகாது ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேர் இன்னைக்கு மோசம் போயிடுறோம், ஏமாந்து போயிடுறோம், நம்பி என்ன செஞ்சிடறோம்? ஏமாந்து போயிடுறோம். பாலைவனத்திலேயோ இல்ல ரோடுகளிலோ நீங்கள் கடந்து செல்லும் பொழுது தூரத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் இருப்பதை போன்ற ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ரோட்ல நம்ம போகும்போது தூரத்துல தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும், காணல் நீர் என்று பெயர். ஆமென். கிட்ட போனோன்னு என்ன செய்யும்? அந்த இடத்துல தண்ணி இருக்காது. பாலைவனத்துல அப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்துல அதுதான் சொல்லிருக்கு. வாசிங்க, ஆரம்பத்துல இந்த வசனத்தை வாசிங்க. மோசம் போகாதீர்கள். மோசம் போகாதீங்க. நம்ம தண்ணி இருக்குன்னு நினைச்சு கிட்ட போவான தண்ணி இருக்காது. ஆனா இந்த உலகத்துல நல்லவன் யாரெல்லாம் நம்புறோமோ அவெல்லாம் என்ன செய்வான்? உனக்கு விரோதமாய் பேசுவான், உனக்கு விரோதமாய் செய்வான். மோசமே போகாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. ஏமாத்துகிறவன் அறிவாளி, ஏமாறுகிறவன் முட்டாள். ஏமாத்துறவன் அறிவாளி, ஏமாறுறவன் முட்டாள். ஆண்டவர் 3 பேருக்கு காசை கொடுக்கிறார், தாளந்தை கொடுக்கிறார். முதல்ல ஒருத்தருக்கு 1 தாளந்தை கொடுக்கிறார், 5 தாளந்தை கொடுக்கிறார். அப்புறம் எத்தனை தாளந்தை கொடுக்கிறார்? 2 தாளந்தை கொடுக்கிறார். அப்புறம் 1 தாளந்து. 5 உள்ள தாளந்துல என்ன செஞ்சான்? 10ஆய் பெருக்கினான். அவன் ஞானி. 2 உள்ள என்ன செஞ்சான்? 4ஆய் பெருக்கினான். அந்த 1 கொடுத்த என்ன செஞ்சான்? புதைச்சு போச்சுட்டான். அப்ப அவன் முட்டாள். உனக்கு தாளந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஏமாறாத. ஏமாந்தா நீ முட்டாள். யார்? ஆவி நிதானிக்கக்கூடியதா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உணர்ந்து இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களை வீடுகளிலோ அல்லது தெருவிலோ நீங்கள் நடக்கும் பொழுது திடீரென்று ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக வரும். யாரோ உங்க பின்னால ஃபாலோ பண்ற மாதிரி, இருட்டுல யாரோ உங்க பின்தொடர்ந்து வர மாதிரியான உணர்வு உங்களுக்குள் வந்திருக்கிறதா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியவில்லை, நானா உணர்ந்திருக்கிறேன். ஒருத்தவங்க நம்மளை பார்த்து
என்ன விதமான பார்வையிலே பார்க்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அதுக்கு தான் ஆவி ஆவி நிதானிக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? நீ சமீபத்திற்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, தூரத்திற்கும் தெய்வமாக இருக்கிறேன். இங்க இருந்து நம்ம ஜெபம் பண்றோம்ல, ஆண்டவரே அந்த காலை வேளையில உங்க சமூகத்தில் வருகிறோம். எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு அந்த ஈரான், ஈராக், இஸ்ரேல்ல அநேக ஜனங்கள் இறந்து இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறாண்டவரை. இந்த சண்டை சீக்கிரமாக முடிவுக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்றீங்களா இல்லையா? ஜெபம் பண்றோம். தூரத்துல இருக்கவங்களுக்கு ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இந்த கால வேளையில எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு சுகீனமா இருக்குது, மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறார். அப்ப அருகில் இருக்கிற ஆண்டவர், உன் அருகில் இருக்கிற ஆண்டவர் தூரத்துல இருக்கிறவங்களுக்கும் சுகம் கொடுக்கிறவர். உன் ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அப்ப உபத்திரவம் நிறைந்த உலகத்திலே பாடுகள் எப்படி வருது? நீனே தான் வர வச்சுக்கிற. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம தப்பு செஞ்சுக்கிறோம். அல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இன்னைக்கு ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்களுக்கு எது பாவம்னே தெரிய மாட்டேங்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு எது பாவம் என்று தெரிய மாட்டேங்கிறது. எல்லாமே அசால்ட்னஸ். ஆமென். எந்த பாவம் மன்னிக்கப்படாது? கொலைபாதகமும் விபச்சாரமும் மன்னிக்கப்படாத ஒரு பாவம். வேசித்தனம், அல்லையா? மன்னிக்க முடியாத ஒரு பாவம், அல்லையா? பிறனுக்கு விரோதமாய் ஆண்டவருடைய காரியத்துல இந்த 10 கற்பனையிலே பிறனுடைய மனைவியை இச்சையாது இருப்பாயாக, இந்த பாவம் மன்னிக்கவே கூடாது. கொலை செய்யாது இருப்பாயாக, இந்த பாவம் மன்னிக்கப்படாது. ஜீவனை எடுப்பதும் கொடுப்பதும் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. ஆனால் இதையும் மன்னிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். விபச்சார ஸ்ரீ அந்த இடத்துல வந்த பொழுது அவளை நோக்கி, எவன் ஒருவன் பாவம் செய்யாம இருக்கிறீங்களோ அவன் இவன் மேல கல் எறி என்று சொன்னாங்க. அப்ப அவன் எல்லாருமே அங்க பாவம் செய்தவனாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதே என்று தரையில என்ன செஞ்சாரு? எழுதினார். ஆமென். அப்ப அந்த உபத்திரம் நிறைந்த உலகத்திலே அங்கே அவமானம் ஏற்படுகிறது. கல்லினால் அடித்து அவளை கொலை செய்ய முயற்சிக்கிறார். ஒரு பாடுகளுக்குள்ளாக அவள் தள்ளப்படுகிறாள். அது அவளா வரவழைச்சுக்கிட்டு. உண்மைதானே? அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப உங்களுடைய பாடுகள், உனக்கு வியாதி வருதுன்னா அவன் ஒரு வியாதியை கொடுக்கிறவர் இல்ல. சோதனை உண்டு. அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக்குள்ளான போக்கையும் வச்சிருக்கிறீங்க. அந்த சோதனையிலிருந்தான தப்பித்துக்குள்ளான போக்கையும் என்ன செஞ்சிருக்கிறீங்க? வச்சுட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மனுஷருக்கு நேருகிற சோதனை அல்லாமல், மனுஷனுக்கு ஏறுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதை தப்பித்துக் கொள்ளான போக்கையும் வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான இந்த 1 கொரிந்தியர் ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு பாருங்க, 10:13 ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு பாருங்க. பாத்தீங்களா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான். மனுஷனுக்கு என்ன சோதனை நேரிடுமோ அதுதான் அவர் அனுமதிக்கிறார். அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளான போக்கையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா உனக்கு வாழ்க்கையில சோதனை வரும். ஒரு மரத்துல மாம்பழம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? அந்த மாங்கனியை அடித்து பறிப்பதற்கு நம்ம கல்ல கொண்டு என்ன செய்யறோம்? அதெல்லாம் எரியும். அப்பதான் மாம்பழம் கீழே விழுகும். அப்ப அந்த அடியை மாமரம் என்ன செய்யுது? வாங்கி கொள்ளுது. உனக்கு உன்னை உருவாக்குவதற்கு விசேஷமா ஒரு அருவாள் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அருவாள் வேணும்னு வச்சுக்கோங்க. அதை என்ன செய்யறாங்க? அந்த இரும்பு எடுத்து கங்குக்குள்ள வச்சு நல்லா படுக்க வச்சு சுத்தியில வச்சு என்ன செய்யறாங்க? அதை அடித்து வணைந்து ஒரு அருவாளாக இருக்கிறாங்க. ஆமென்.
அதை போலதான் உன் வாழ்க்கையில சோதனை வரும், வேதனை வரும். அதான் வசனம் சொல்லுது, உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு திறன்கொள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உன் சோதனை வரும், அதுல என் பலன் இருக்கும். அது தப்பித்துக் கொள்ளாத போக்கையும் வைத்திருப்பார். அந்த போக்கை நீ அறிந்து கொள்ளணும். அது என்ன வழியிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாம தான் என்ன செஞ்சிடறோம், மாட்டிக்கொள்றோம். எப்படி மாட்டிக்கொள்றோம்? திருடன் திருடவும் கொள்ளவுமே வருகிறான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இன்னைக்கு திருடன்ட்ட எத்தனையோ பேர் மாட்டி இருக்கிறாங்க. வேசித்தனத்துல மாட்டி இருக்கிறீங்க, குடிப்பழக்கத்துல மாட்டி இருக்கிறீங்க, சாபத்துல மாட்டி இருக்கிறீங்க, பாவத்துல மாட்டி இருக்கிறீங்க, களவுல மாட்டி இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. உலகம் எங்கும் பாவம் நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க யாருனால பிறக்கிறீங்க? பிசாசினால் பிறக்கிறோம். பாவத்தினால் மனுஷன் பிறக்கிறான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அதனாலதான் முழு ஞானம் கொடுத்து புதிய மனிதனாய் நீங்க என்ன செய்கிறீங்க, பழையன ஒளிந்து புதிய மனிதனாய் நீங்க எழுந்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன செய்யணும், முழு ஞானம் எடுக்க சொல்றோம். அது பாடு. முங்கி எந்திரிக்கிறீங்களா, மூச்சு திணறி எந்திரிச்சு புதிய மனுஷனாய் வருகிறீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இயேசு உங்களோட இருக்கிறான்னு சொன்ன உங்களுக்கு போராட்டம் வரத்தான் செய்யும், கஷ்டம் வரத்தான் செய்யும். யாருக்கு ஒண்ணுமே வரலைன்னா தெய்வம் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். தெய்வம் உன்னை சோதிக்கலன்னு உங்கள்கிட்ட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் அதிகமா போராட்டம் இருக்குதோ அவங்க உலகத்துல ஜெயிக்க போறாங்கன்னு. திறன்குள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 19, 20, 21 ஆகிய 3 வசனங்களை வாசிங்க. ஆமென். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, இந்த உலகம் உருவாவதற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து அவர் தான் குறிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்களுமே குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒளிபீடத்திலே நான் உருவாவதற்கு முன்பானே என் அவைகள் அனைத்தையும் என்னுடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 139 சொல்லி இருக்குது. 16 வசனம் 15, 16, 17, 18 நினைக்கிறேன். தாயின் கர்ப்பத்திலே உன்னை அறிந்திருக்கிறேன், அவைகள் அனைத்தையும் என் புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறேன், அவை உருவை பெறும் நாட்களையும் எழுதி வைத்திருக்கிறேன். இங்க ஆம்ஸ்ட்ராங் எப்ப பிறப்பான், அவன் கைகால் எப்படி இருக்கும், அவன் முகம் எப்படி இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவனமா இருங்க. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், உன்னையும் என்னையும். பரத்தில் இருந்து என் கண்கள் நோக்கிய வண்ணமா இருக்கிறது. கவனிங்க, மூச்சு திணறி பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யோவான் புத்தகம் 5:14 சொல்லியிருக்கு, வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி, பாத்தீங்களா, அதிக கேடு ஒன்றும் வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். நீ பாவம் செய்யாது. இன்னைக்கு கேடு உங்களுக்கு வர்றது காரணம் பாவம் தான். உன் கஷ்டம் வருது, உனக்கு வியாதி வருது. எப்படி வருது? குடி பழக்கத்தினால என்ன செய்யுது, உள்ள கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, லிவர் ஃபெயிலியர் ஆயிடுது, கேடு வந்துருதுல. அதனால உன் உயிரை நீனே அழிச்சுக்கிற. ஆமென். சிகரெட் குடிக்கிறதுனால என்ன செய்யுது, லங்ஸ் பாதிக்குது. அல்லேலூயா. விபச்சாரம் செய்யறதுனால எய்ட்ஸ், HIV வந்துருது. ஆமென். செத்து போயிடும். அது கேடு ஒன்றும் வராதபடி நீ பாதுகாக்கணும். பாடுகள் வருவதற்கு நீனே வழிவகுத்துக் கொள்கிறாய். அதிலிருந்து நீ விலகி காத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாகவே சாத்தானுடைய தாக்குதல் ரொம்ப இருக்கும். எதோடைய தாக்குதல்? சாத்தானுடைய தாக்குதல் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கும். அவன் தான் திருடேன், உன் ஆன்மீக வாழ்க்கையை திருடிடுவான். அப்போஸ்தலர் புத்தகம் 10:38 இருக்கு, வாசிங்களேன். அப்போஸ்தலர் புத்தகம் 10:38. சாத்தானுடைய தாக்குதல்
இந்த உலகத்துல நிறைய இருக்கிறனால தான் நம்மளுக்கு பாடுகள் நிறைய வருகிறது. ஆமென். ஏன் வருது, எப்படி வருது என்பதை அங்க சொல்லி இருக்குது பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனுடைய இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், பார்த்தீங்களா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். சுகமாக்குறவர் சுற்றி குணமாக்கு. யோவான் அப்போஸ்தலர் 10. அப்ப குணமாக்குறவராய் இருந்தார். எல்லாவற்றையும் நம்மளுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து, இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருப்பாரானால் நல்ல விதமான ஆவிகள் குணமாக்கும். உன்னுடைய வியாதியை குணமாக்கும், உன் சிந்தனையை குணமாக்கும். அதான் என்னுடைய தகப்பனார் சொல்வார், முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆண்டவர் என்ன செய்யணும், தேட வேண்டும். ஏனோ தோணா என்று அல்ல, அறகுறையா இல்ல, முழு மனதோடு முழு இருதயத்தோடு என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். அப்பதான் உங்களுக்கு போராட்டம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, வேதனை வராது, துன்பம் வராது. அன்பான தேவ பிள்ளைகளே, எபிரேயர் புஸ்தகம் 12:8, எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது என்றால், எல்லோருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாது என்றால், நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பார்த்தீங்களா, வேசி பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை சோதனை. அதான் உலகத்துல ஒருத்தர முன்னு திறன்கள் அனுபவத்தை சோதனை வரும், சிச்சை. உன்னை ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். பிசாசு ஆண்டவரை சோதிச்சா இல்லையா? அவர் 40 நாள் விரதம் எடுத்தோடனே என்ன செஞ்சு, சாத்தான் அவரை ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் நிப்பாட்டி, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும், பசியை போக்கிக்கொள்ளுன்னு சொல்லிச்சு, சோதிச்சிச்சு. அவர் அமைதியாக இருந்தார். அப்ப அந்த தேசத்தினுடைய உயரமான ஒரு உப்பரையில கட்டடத்துல கொண்டு நிப்பாட்டி, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் உனக்கு நான் தரேன், என்னை தாழ பணியும் வணங்கு அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி சொன்னார். உங்களுக்கு சிச்சை வரும், கஷ்டம் வரும் உன் குடும்பத்துல. ஆண்டவருக்கு நீ உண்மையா இருப்பாய். ஆனால் எதுல உண்மையா இருக்கிற? சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். உன்னுடைய சம்பளம் 10,000 ரூபான்னு வச்சுக்கோ. நீ உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு 10ல் ஒரு பங்கை கொடுக்கிற. அப்போ உன் கையில எவ்வளவு இருக்கும்? 9,000 ரூபாய் இருக்கும். ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும், காணிக்கையா கொடுக்கணும். அல்லையா? மனமுகர்ந்து கொடுக்கணும். 10% மாத்திரம் இல்ல, 2 இருந்தா உன்ன கொடுன்னு இருக்காரு. எவ்வளவு உன்னால கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். அதை மினிமைஸ்டா என்ன சொல்றோம் நம்ம, 10ல் ஒரு பங்கு. எத்தனை பேர் கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு? எத்தனை பேர் காணிக்கை கொடுக்குறீங்க உங்க சம்பாத்தியத்துல? எங்க பாஸ்டர் 10,000 சம்பாதிச்சா 12,000 செலவாகுது. செலவாகும்ல, செலவாகும். நீ ஆண்டவருக்கு இருந்து கொடுத்து பாருங்க, உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அழகாக சொல்லுவார். வீணான செலவுகள் வராது. வீண் செலவு வரனால தானே உனக்கு உன் வருமானத்துக்கு விட கூட அதிகமா செலவாகுது. யாரெல்லாம் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவழிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் புத்திசாலி. கற்றது கையளவு, அல்லாதது உலகளவு. ஆமென். கையளவு மேகம்னா பெருமழையை கொண்டு வருமா? ஆமென். அப்ப சிறுதுள்ளி பெருவெள்ளம். அப்ப எவ்வளவு நீ உன் வாழ்க்கையில சரியாக இருக்கிறாயோ, குடும்பத்தை நடத்த எவ்வளவு கவனமா இருக்கிறையோ, அப்ப என்ன செய்வ? நீ நிச்சயமாகவே பாடுகளுக்குள்ள வரமாட்ட. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:10. எபிரேயர் புஸ்தகம் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்கித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக, நீங்க நாங்கெல்லாம் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோம். பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்கிறார், பிரயோஜனத்துக்காகவே சிக்கிறார். உனக்கு சோதனை வரணும், உன்னை பரிசுத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம். தங்கம் ஜொலிக்க வேணும். தங்கத்தை கருக்கும் போது பாத்தீங்கன்னா அது கருப்பா இருக்கும், உருக்கும் போது பார்த்தா தங்கம் கருப்பா தான் இருக்கும். அதை என்ன செய்வாங்க?
அதை பாலிஷ் போட்டு பளபளன்னு மினுக்க செய்வார். உண்மைதானே? தங்கத்தை தீக்குள்ள போட்டீங்கன்னா கருப்பா இருப்பீங்க. உடம்பிடும் போது பாலிஷ் போட்டோடனே அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? சோத்திரத்தோடு கூடிய நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொன்னார் யோபு. இரட்டிப்பான நன்மையினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். உனக்கு சோதனை வரும், போராட்டம் வரும், திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இரட்டிப்பான நன்மையினாலே உன்னை முடிசூட்டுவார். எங்க பாஸ்டர், ஆலயத்துக்கு எங்களால சரியான நேரத்துக்கு வர முடியல, ஆலயத்துல சரியா உட்கார்ந்துக்க முடியல, விளையாட்டுத்தனம் பண்றோம், ஆண்டவரை பார்க்க மாட்டேங்கிறோம், சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கோம், பேனால எழுதிக்கிட்டு இருக்கோம், அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யறோம்? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி நாங்க நல்லா நடக்க முடியும்? கவனம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. திருடன் திருடவும் கொள்ளவுமே வருகிறான், நானோ உன் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண படவும் வந்தேன். அப்ப உனக்கு சோதனை வரணும்னா அந்த சோகத்திலிருந்து தப்பித்துக்கொள்ளான போக்க வச்சிருக்கிறார். பாடுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த பாடுதலிருந்து விடுதலை பெறணும், நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. எத்தனை பேர் தேவ மகிமையை கண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார், செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த காலை வேளையிலே உன்னுடைய சமூகத்தில் கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதித்து பாடும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளை இந்த நாளிலே உலகத்திலே உபத்திரம் முடித்திருங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் சொல்லி இந்த பாடுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். பாடுகள் எங்களை மேற்கொண்டாலும் கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளான போக்கை வைத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பாடுகள் வரக்கூடுமானால் அவற்றிலுண்டான சோதனையில் தப்பித்துக் கொள்ளான வழிகளை காமிங்க. இயேசுவே வழியாக, சத்தியமாக, ஜீவனாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் ஆண்டவரே, அன்பு தேவ பிள்ளைகள் நம்மளை கரத்தில் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தை பெற்ற பிள்ளைகளை கடந்து செல்லும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு நாம் வேண்டுகிறே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான நினைக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.